Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமா நம்ம பார்க்க போறது சிலிண்டரை மினிமம் ஒரு 15 நாளைக்கு அதிகமா நம்ம எப்படி கொண்டு வரலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணா போறோம். சமையல்லையும் நம்ம எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா நம்ம கேஸை மிச்சப்படுத்தலாம்ங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் फ्रेंड्स. இதனால பாத்திரம் அதிக அளவு சிங்க்ல நமக்கு வராது வாஷ் பண்றதுக்கு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதுலேயுமே நம்ம சிக்கனத்தை கடைப்பிடிச்சிட்டோன்னா நாளைக்கு எந்த பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்தாலும் நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலிண்டர் ஒரு மினிமம் 15 நாளைக்கு கூட வரத்துக்கு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். இதனால் கேஸும் மிச்சம், பணமும் மிச்சம். ஸோ கிச்சனுக்குள்ளே மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கேஸ் அடுப்பை தான். கேஸ் அடுப்பை நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். முக்கியமாக இந்த பர்னரில் ஏதாவது எண்ணெய் தெளித்து அடைப்பு ஏற்பட்டதுன்னா ஒரு பக்கம்தான் ஃப்ளேம் வரும். இதனால் நமக்கு கேஸ் ரொம்பவே செலவாகும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம பர்னரை ஊற போட்டு நம்ம தேய்ச்சோன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். பர்னர் பாதி ட்ரை ஆகாமல் நம்ம அடுப்பில் மாட்டிட்டு ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு கேஸ் நிறையா செலவாகும். ஃப்ளேமும் ரெட் கலரில் நமக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறச்சு கப்பால் அந்த பர்னர் போர்ஷனை கவர் பண்ணி. இதெல்லாம் முக்கியமான டிப்ஸ் நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கணும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். சமையல் சேர்ச்சியை எப்பயுமே கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், நான் 12 மணிக்கு மேலே தான் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு கூட்டில் ரசம் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சதுனால நான் பருப்பை கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இதனால் என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சதுனால. ஸோ தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து திருப்பி ஒரு பருப்பு அதில் போட்டு அதை அடுப்பில் ஏற்றி வேக வச்சு எடுக்கிறச்சே நமக்கு பாத்திரமும் சிங்கில் வாஷ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது நமக்கு கேஸும் நமக்கு நிறைய செலவாகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற பருப்பை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை மறுநாளே நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது சமையலுக்கு. ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுநாள் மார்னிங் எழுந்தோன்னே நம்ம இந்த பருப்பு வேக வைக்கிற வேலை நமக்கு மிச்சம், கேஸும் மிச்சம்னு சொன்னேன் இல்லையா, அதான். இப்போ இன்றைக்கி இந்த சாம்பாரில் இந்த பருப்பை நான் சேர்த்துட போகிறேன். பிளானிங் கிச்சனில் ரொம்பவே முக்கியம். இதனால் நமக்கு சிலிண்டர் அதிக நாட்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சாம்பார் பாருங்கள் ரொம்ப சருன்னு இருக்குது. ஸோ இதுக்கு அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டோன்னா நமக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம என்னங்கிறத பார்க்கலாமா? சமையலுக்கு நம்ம எடுக்கிற பாத்திரம் எப்பயுமே ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்தமாரி காப்பர் பாட்டம் இருக்கிற கடாயெல்லாம் ஓகே. ட்ரைப்ளைலாம் எடுத்தோன்னா நமக்கு சூடாகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இதனால் நமக்கு கேஸும் நமக்கு ரொம்பவே செலவாகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணின உடனேயே நம்ம என்ன பாத்திரம் அங்கே வைக்க போகிறோமோ அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஆன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராலேருந்து பாத்திரம் எடுக்கிறச்சே நமக்கு எவ்வளோ கேஸ் வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்தமாரி செய்யாமல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அடுப்பை ஏற்றினதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அது ஈரமாக இருக்குதுன்னு தொடச்சோன்னா இதனால் நமக்கு கேஸ் ரொம்பவே செலவாகும். ஸோ அந்தமாரி செய்யாமல் ஒரு கடாய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை அடுப்பில் நம்ம ஏற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா அந்த பர்னரில் நமக்கு சூடு இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபில்டர் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ தொடச்சிட்டு அது மேலே வச்சிட்டோன்னா நமக்கு நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ இந்தமாரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே அடுப்பில் நம்ம ஏதாவது பாத்திரம் வைக்கிறச்சே ஃபேன்லாம் நமக்கு ஓடித்துனா அந்த ஃப்ளேம் அப்படியே பாருங்கள் காற்றுல ஆடிட்டே இருக்கும். பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளேமை செட் பண்ணி வைக்கணும். இல்லைனா அனாவசியமாக நமக்கு கேஸ் செலவாயிடும். நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நான் சொன்ன மாரி குக்கிங்கில் பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு செய்கிறதுனால ரைஸ் வைக்கிறச்சியே அதுக்கு மேலே உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி வச்சாச்சு தனியானா. ஸோ இதனால் நமக்கு ரெண்டுமே குக்காகி கிடச்சிரும். சாதமும் ரெடி ஆகிடும், உருளைக்கிழங்கும் கிடச்சிட்டு பாருங்கள். தனித்தனியாக உருளைக்கிழங்க தனியாக, ரைஸை தனியாக நம்ம வைக்கிறச்ச கேஸ் கண்டிப்பாக அதிகமாக செலவாகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த குக்கர் அடியில் இருக்கிற தண்ணி சூடாக இருக்கிறதுனால அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி செஞ்ச கீரை கூட்டை அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஆறிட்டு இருக்குது. வச்சு சூடு பண்ணிட்டோன்னா இந்த கூட்டை ஒரு தடவை நம்ம அடுப்பில் ஏற்றி சூடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
இதனால் நம்ம நேரமும் பணமும் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம டெய்லி வந்து ரசம், சாம்பார், கூட்டு அதேமாரி செய்யறது தாளிப்பு கடாயை வச்சு அதில் எண்ணெயை விட்டு நம்ம கடுகை போட்டு எடுத்துப்போம். அந்தமாரி செய்யாமல் நம்ம இந்தமாரி கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு கடுகையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு நம்ம தாளிப்பு செஞ்சிட்டோன்னா எப்பயுமே நம்ம கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிறச்சே நம்ம கேஸ் ஸ்டவ் இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே மிச்சம் இருக்கிற கடுகுலாம் நமக்கு வெடிச்சு வந்துடும். இதனால் நமக்கு கேஸ் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம கடுகை தாளித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சிட்டோன்னா இந்த கடுகை பாருங்கள், இப்போ நான் ஒரு கூட்டு அதையாட்டம் என்னென்ன தேவையோ அதுக்கெலாம் நான் விட்டுக்கலாம். ஆனால் ஆறினத்துக்கு அப்புறம் இதை மூடி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் அதுக்குன்னு தனியாக ஒரு தாளிப்பு கொடுக்காம இந்த ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம விட்டாச்சு. இதனால் நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சம். ரெண்டாவது பாத்திரம் வந்து சிங்க்லேயும் நமக்கு விழாமல் இருக்கும். சட்னி செஞ்சுருக்கேன், அதுக்கு டக்குன்னு நம்ம இந்த தாளிப்பை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அதையாட்டம் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் நான் அந்த கடுகு எடுத்து போட்டாச்சு. சூப்பு செய்கிறோன்னா ரைஸுக்கு மேலே இந்தமாரி கேரட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குட்டி பாத்திரம் வைக்கிறச்சே கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஃப்ளேமை. எவ்வளோ ஃப்ளேம் வெளில போடுது பாருங்கள். இதனால் கேஸ் அனாவசியமாக செலவாகும். ஃபேன் வேறு கிச்சனில் ஆனில் இருக்கிறதுனால பாருங்கள் ஆடிட்டு இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணுறது நல்லது. அதையாட்டம் இந்தமாரி குட்டி பாத்திரம் வைக்கிறச்சு இந்தமாரி ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வைங்க. இந்தமாரி சாயாமல் நமக்கு இருக்கும். அதையாட்டம் பாருங்கள், தாளிப்புக்கு இப்போ தனியாக நான் ஒரு கடாய் எடுத்து கடுகை போட்டு தாளித்து கொட்டுறேன். இந்த பாத்திரத்தை இப்போ நான் கேட்கணும், அதனால தான் நான் முதலே அந்த தாளிப்பு கடாயை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இப்போலாம் நெக்ஸ்ட்டு இப்போ என்னங்கிறத பார்க்கலாமா. இது முக்கியமான டிப்ஸு. நம்மளோட அடுப்பில் இருக்கிற பர்னரில் அடப்பு இல்லாமல் இருக்கணும். ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா இந்த டூத்பிக் எடுத்து நம்ம நல்லா இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஹோல் வழியாக அதில் இருக்கிற அழுக்கெலாம் நமக்கு வெளியில் வந்துடும். இதை வாஷ் பண்ணுங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே அடுப்பை இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தொடச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் கரெக்டாக இருக்குது, ப்ளூ கலரில். அடப்பு இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி ரெட் கலரில் எரியும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வைக்கிறச்சி அடியில் ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிடும். ஸோ இதனால் நமக்கு இந்த பாத்திரம் தேய்க்கிறதும் கஷ்டம், ரெண்டாவது கேஸும் நமக்கு நிறைய செலவாகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் பர்னரை எப்பயுமே அடப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பால் வச்சிட்டோன்னா அது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறதுக்கு அப்போ தான் நம்ம நகரணும். பாலை வச்சுட்டு மறந்து கிச்சன் விட்டு வெளில போயிட்டோன்னா அந்த பால் பொங்கி கேஸ் பர்னருக்குள்ளே விழுந்து கேஸே ஆஃப் ஆகிடும். இதனால் பர்னரை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸோட ஸ்மெல் வெளியில் வர ஆரம்பிக்கும். கேஸும் நமக்கு நிறைய வீணாக போயிடும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி நம்ம சமைச்ச பொருட்களை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னா ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வெளில வச்சதுக்கப்புறம் தான் சூடு பண்ணணும். உடனே சூடு பண்ணிட்டோன்னா அதுலேயும் அதிகமாக நமக்கு கேஸ் செலவாகும். இப்போ பாருங்கள், நான் பாலை காய்ச்சி இறக்கியிருக்கேன். அந்த பர்னர் நமக்கு சூடாக இருக்கிறதுனால நான் அடுப்பு மேலே அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு வேஸ்ட் பண்ணாமல். இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி கனமான தோசை தவாலாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது சூடு ஏறுறதுக்கே ரொம்பவே நமக்கு லேட்டாகுது. அதனால தான் சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு நம்ம தோசை செய்யறது வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு ஒரே டைத்தில் எடுத்துக்க சொல்லணும். ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம தோசை செஞ்சுருந்தோன்னா இந்த தோசைக்கல் வேறு கனமாக இருக்கிறதுனால அதை ஏற்றி நம்ம தோசை செய்யச்சு அனாவசியமாக நமக்கு கேஸ் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அதையாட்ட கொஞ்சமாக நம்ம சமைக்கிறச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து சமைக்கிறது நல்லது. அப்போ தான் சீக்கிரமாக சூடு ஏறும் நமக்கு. அதையாட்ட பார்த்து தகுந்த மாரி நம்ம ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணியும் நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சிலிண்டரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறங்கிறது சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த சீப்போட அடியில் இருக்கிறத இன்சர்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம். அழகாக இந்த நம்ம எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தா போகிறோம், டக்குன்னு இந்தமாரி ஓப்பன் ஆகிடும் நமக்கு. ஸோ இதனால் நமக்கு இந்த மூடியும் நமக்கு உடையாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையாட்டம் எப்பயுமே சிலிண்டரை நம்ம எடுக்கிற இன்றைக்கி அதோட டேட் அதில் எழுதி வச்சிடணும். 31ஆந்தேதி எனக்கு சிலிண்டர் தீர்ந்துடுது. ஆனால் இந்த சிலிண்டர் முதல் சிலிண்டர் எடுத்த டேட் பாருங்கள் 26/1/26ன்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் எனக்கு தீர்ந்துருக்கு. இதனால் நம்ம எத்தனை நாளுக்கு நமக்கு வரதுன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரையும் நம்ம சிலிண்டரை ஆன் பண்ணுறச்சே நமக்கு வந்து அந்த டேட்டு தெரியும். ஸோ எத்தனை நாளைக்கு வருங்கிறது நமக்கு தெரியும். இதில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை சிசரை வச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சீப்பால் ஓப்பன் பண்ணுறதே ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சிலிண்டரை பற்றின கடைசி டிப்ஸ் என்னென்னா, கிச்சனில் நம்ம நைட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இந்த சிலிண்டரை வந்து இந்தமாரி ஆஃப் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. அதையாட்டு ஊருக்கு போகிறச்சையும் கண்டிப்பாக இந்தமாரி ஆஃப் பண்ணிட்டு போனோன்னா நம்ம போகிற இடத்துல நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். இனிமேல் குடிக்கிறதுக்கு நம்ம தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கேஸ் அடுப்பில் சூடு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லை கெட்டிலோ வாங்கிக்கிறது நல்லது. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க முடியலன்னா நம்ம இந்தமாரி கெட்டில் வாங்கி வச்சுட்டு இதில் தண்ணியை சூடு பண்ணி நம்ம டிகாஷன் செய்கிறதுக்கு ஃபில்டரில் தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கும் தண்ணி இதில் போட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லைனா இப்போ நான் கீரை எடுத்து சமைக்கிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளில எடுத்து போட்டோன்னா அது சில்னஸ் போயிட்டு அப்புறம் கட் பண்ணி குக் பண்ணுறச்சே ஈஸியாக குக் ஆகிடும். இல்லைனா குக்கிங்க்கு ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் என்ன ஆகும்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யச்சே நமக்கு சிலிண்டர் நீண்ட நாட்களுக்கு வராது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இந்த கீரையை செஞ்சோன்னா நமக்கு கரண்ட்டு பில்லும் ஏறும். ஸோ எப்பயுமே நம்ம சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. நமக்கு மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தெலாம் நம்ம கடகடன் காய்கறிலாம் அப்படியே சில்லுன்னு எடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த கீரை வகையெல்லாம் கூட. ஸோ அந்தமாரி செய்யாமல் பிளான் பண்ணி செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளோட கேஸ் வந்து நீண்ட நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.